அநேக நேரத்துல இந்த கிறிஸ்துவ சபைகளில் அதிகமாக பேசப்படுகின்ற வார்த்தை தேவனுடைய உடன்படிக்கைக்கு விரோதமாக தான் சபைகளில் அதிகமான வார்த்தை பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இன்னைக்கு என்ன வார்த்தைங்க பேசப்பட்டு இருக்கிறது? நான் ஸ்டார்ட் பண்ணல, உன்னை அழிக்கவும் மாட்டாரு. ஆனா இன்னைக்கு சபையில என்ன பேசிட்டு வராங்க? விசுவாசியே, கர்த்தர் உன் மீது கோபமாக இருக்கிறார். என்னவா? ஆனா உடன்படிக்கை பண்ணிட்டாலே அடுத்து என்னன்னா, நான் உன்னை அழிக்க கூட முடியாதுப்பா. என்ன உடன்படிக்கை அப்படிப்பட்டது? நான் சொல்றேன், இன்றைக்கு நம்மை பற்றி ஆணும் நல்லா தெரியும். கிபியோன் மக்களாவது இப்படி பண்ணாங்க, நம்ம அயோக்கியத்தனம் கர்த்தர் நல்லாவே தெரியும். ஆனாலும் கல்வாரி சிலுவையில நம்மோடு உடன்படிக்கை பண்ணிட்டார். ஆமென். இப்ப நம்ம என்ன பண்ணாலும் உடன்படிக்கை நிமித்தமா உங்களை அழிக்க மாட்டேன். அப்ப நீ கேட்கலாம், அப்ப என்ன வேணாலும் பண்ணலாமா பாஸ்டர்? அதை அழிக்க மாட்டான்னு வேற சொல்லிட்டார்ல, அப்ப என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? இஷ்டத்துக்கு வாழ்க்கை வாழ்ந்துக்கலாமா? இல்ல இல்ல, உடன்படிக்கை நீங்க கனம் பண்ண ஆரம்பிச்சா நீ பண்ண மாட்டீங்க, நீ இஷ்டத்துக்கு வாழ மாட்டீங்க, திரும்ப தப்பா பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. உடன்படிக்கையை அவர் மதிக்கிறது போல நாமும் மதிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த உடன்படிக்கை புனிதமான ஒரு உடன்படிக்கையாக எண்ணி வாழ ஆரம்பிப்போம். ஆனா சபை என்ன சொன்னுச்சு? கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கிறாரு, கர்த்தர் உன்னை அழிக்க போறாரு, உங்க மேல தண்டனை வரும், தண்டனை காத்துக்கிட்டு இருக்கிறது. இப்படிதான் தேவனை பற்றி தவறாவே பேசிட்டாங்க, தேவனை பற்றி தப்பு தப்பாவே பேசிட்டாங்க. நான் ஒரு காரியம் சொல்றேன், நமக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு உடன்படிக்கையின் உறவு. நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த எண்ணம் எப்போதுமே இருக்கணும். எனக்கும் தேவனுக்கு இருக்கிற கனெக்ஷன் உடன்படிக்கையின் கனெக்ஷன், உடன்படிக்கையின் தொடர்பு. அதுதான் உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கும் நமக்கு உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஏன் கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு தெரியுங்களா? ஒரே ரீசன், உடன்படிக்கை. ஆமென். இம்மட்டும் உதவி செய்தார், இனிமேல் உதவி செய்வார் என்று போடப்பட்டிருக்குதுல்ல, எதின் அடிப்படையிலே? உடன்படிக்கையின் அடிப்படையிலே. ஓகேங்களா?